Hello guys, welcome to Tokyo Vlogs. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது நிக்கியோட பிக் டே நாளைக்கு. அதுவும் அண்ட் வந்துட்டு கொஞ்சம் சின்ன சின்ன இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்ற விஷயங்கள். மழை வர மாதிரி இருந்துச்சு, லைட்டாக தூரல் வந்துச்சு, பட் அப்போவே நின்றுடுச்சு. இது டோக்கியோக்காக வந்துட்டு மார்னிங் சாம்பார் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நிக்கிக்கு வந்துட்டு ப்ரோட்டீன் ஷேக்கு. மார்னிங் டிஃபன் வந்துட்டு நிக்கிக்கு பண்ணலை, அதனால் ப்ரோட்டீன் ஷேக் வந்துட்டு நிறைய பப்பாயா போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரோட்டீன் பவுட்ரு போட்டுட்டு ப்ரோட்டீன் ஷேக் பண்ணிட்டோம். எங்களுக்கு வந்துட்டு பழைய கஞ்சி இருந்துச்சு, அப்போது தேவையில்லாமல் இன்னொரு டிஃபன் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான். அதுக்கப்புறம் வந்துட்டு மாங்காய் சீசன் வந்துடுச்சுன்னா வில்லேஜில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், இந்த மாங்காவை துருவி போட்டு ஒரு ஊறுகாய் மாதிரி பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்துட்டு எந்த டிஷ் பண்ணாலும் இதை தொட்டுட்டு சாப்பிடுவாங்க. பருப்பு குழம்பு, தயிர் சாதம், ஏன் மார்னிங் குடிக்கிற அந்த பழைய சாத கஞ்சிக்கும் வந்துட்டு இதுதான் வந்துட்டு சைட் டிஷ்ஷாக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகா இருந்துச்சுன்னா ஒரு 4 வந்துட்டு எடுத்து ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா கடுகு பூண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் துருவி வச்சுருந்தா மாங்காவையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சும்மா வதக்குனா போதும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இது வந்துட்டு ஒரு 5 மாங்காவை எடுத்து நாங்கள் துருவி வச்சுருந்தோம், ஒரு மீடியம் சைஸு மாங்காய். தேவையான அளவுக்கு உப்பு இதையும் போட்டுட்டோன்னா இது வந்துட்டு நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறமா இது வந்து நாங்கள் மிக்சட் சில்லி தான் போட்டிருக்கோம். பட் இந்த ஒரு ரெசிபிக்கு வந்துட்டு டைரெக்டாக வந்துட்டு சில்லி இருக்கும் இல்லையா, சில்லி பவுடர், எந்த ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் ஆகாமல் டைரக்ட் சில்லி பவுடர் இருக்கும். அந்த பவுடரை வந்துட்டு நம்ம போட்டோன்னா இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும், கலரும் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் நாங்கள் வந்துட்டு அது எங்ககிட்ட இல்லை, ஸோ இந்த ஒரு பர்பஸ்க்காக அதை வாங்க வேண்டாம்னு சொல்லிட்டு வீட்டில் குழம்புக்காக அம்மாவே அரைச்ச பவுடர் இது, ஸோ அதை வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம். பட் உங்களுக்கு ஒரு ஊறுகாய் போல் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வெறும் சில்லி பவுடரை வந்துட்டு ரெட் சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்த மிளகா இதை வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுட்டா முடிஞ்சு போச்சு. இவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ இதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு சோம்பேறியாக சமைக்க முடியாத டைமில் இதை எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டில் நான் இதை எடுத்து போட்டுட்டு நெய் போட்டுட்டு அப்பளம் தொட்டுட்டு அப்படியே சாப்பிட்ருவேன். அது ரொம்ப கெட்டது, ஏன்னா வந்துட்டு பிளட் எல்லாமே ஊருக்கு அதிகமாக சாப்பிட்டோன்னா கம்மியாயிடும், நோய் எதிர்ப்பு சக்தியும் கம்மியாயிடும். அப்படி பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் ஜிம்முக்கு போயிட்டோம். இவங்க ட்ரைனர் அவங்களோட கொலுசு, கிறிஸ்டல் கொலுசுன்னு நினைக்கிறேன், அது அறந்து விழுந்துருச்சு. அதனால டோக்கியோ வந்துட்டு அந்த விழுந்ததெல்லாம் எடுத்து அவங்க கிட்ட போயிட்டு கொடுத்துட்ருக்கா. இங்கே வந்தாலே இந்த 3 நாள் ட்ரைனரோட அவள் நல்லா என்கேஜ்ட் ஆகிடுவா. அதான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க. இந்த டேவும் வந்துட்டு எங்களுக்கு நல்லா ஹாப்பியாக போச்சு. நெக்ஸ்ட் டே வந்துட்டு கொஞ்சம் அப்படியே டல்லாக போச்சு, அது என்னன்னு நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருந்தோம். மீன்வைல் டோக்கியோ வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் அவளுக்காக நான் டாய்ஸ் கொண்டு போயிருந்தேன். ஸோ அந்த டாய்ஸ் வச்சும் விளையாடிட்டு இருந்தாங்க. டோக்கியோக்கு இன்றைக்கி நான் ஸ்நாக்ஸ் கொண்டு வர மறந்துட்டேன் ஆக்சுவலி. ஸோ எப்படி சமாளிக்க போகிறோம்னு நினச்சேன். கடைசியில் வந்துட்டு இப்படி விளையாடிட்டு அவளும் கொஞ்சம் நல்லா எங்களை வந்துட்டு கஷ்டப்படுத்தாமல் தனியாக விளையாடிக்கிட்டே இருந்தா. எப்போவுமே அவளுக்கு ஜிம்முக்கு வந்தால் கண்டிப்பாக ஸ்நாக்ஸ் இருக்கணும், இல்லைனா ஒத்துக்க மாட்டா. பட் இன்றைக்கி எப்படியோ வந்துட்டு அவள் அதை மறந்துட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டா. ஸ்டார்டிங்கில் கேட்டால் அதுக்கப்புறம் வந்துட்டு அவள் ஆட்டோமேட்டிக்காக விளையாட ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிக்கிக்கு வந்துட்டு நாளைக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அவர் ஒரு அவார்ட் வாங்க போகிறாரு அவரோட ஆஃபீஸில் இருந்து. ஸோ எக்ஸைட்டட். இதான் அவரோட அந்த ஒரு அவார்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்துட்டு வாங்குறாரு. வேறு எல்லாம் வாங்கியிருக்காங்க, பட் அது வந்துட்டு செப்பரேட். பட் இது வந்துட்டு ஒரு பிக் அவார்டு அண்ட் அவருக்கு அது பிக் டேன்னு சொல்லலாம். அவங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஆல்ரெடி ரீச் ஆகிட்டாங்க. சவேரா ஹோட்டலில் தான் வந்துட்டு அவங்க எல்லாம் ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ கால் பண்ணி கூப்பிட்டாங்க. எல்லாருமே வேறு வேறு ஸ்டேட்லேருந்து வந்தவங்க, மும்பை, ஹைதராபாத், அந்த மாதிரி ஜெய்ப்பூர், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேட்லேருந்து வந்திருப்பாங்க. ஸோ அவங்கள பார்க்குறதுக்காக நாங்கள் வந்துட்டு போயிட்டுருக்கோம். நிக்கி வந்துட்டு ஸோ எக்ஸைட்டட் அவங்க எல்லாரையும் வந்துட்டு பார்க்க போகிறதுனால. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஹாப்பியான விஷயம், டிராஃபிக்கே இல்லாமல் நாங்கள் போகிறோம். நாங்கள் இந்த வழியாக தானே ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போவோம், பயங்கர டிராஃபிக் இருக்கும். பட் இந்த வழியாக தான் மேக்ஸிமம் எங்கே போனாலும் போக முடியும், பட் நல்ல டிராஃபிக் இருக்கும். இது வந்துட்டு வேளச்சேரியோட ஃப்ளைஓவர் அண்ட் இது சென்னை சில்ஸு வேளச்சேரியில் இருக்குது. இந்த ரோடு பார்த்திங்களா பயங்கர ஃப்ரீயாக இருக்குது. வேளச்சேரியில் நம்ம வந்துட்டு டிராஃபிக் எப்படி இருக்குன்னு ஒர்க்கிங் டேஸில் பார்த்தா தெரியும், அவ்வளோ வெக்ஸ் ஆகிடும். அண்ட் இது வெஸ்ட் சைடு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஃபீனிக்ஸ் மால் பக்கத்தில். ரொம்ப பெருசாகவும் பிரம்மாண்டமாகவும் இருக்குது. ஃபீனிக்ஸ் மால் பக்கத்துலேயே இருக்குன்னு சொல்லவே வேண்டாம். அண்ட் வந்துட்டு வெஸ்ட் சைடு பற்றி நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப காஸ்ட்லி பட் நல்ல டிசைனர் வச்சு நல்ல டிசைனோடு இருக்கும். இது வந்து நம்ம Jan 26 அண்ட் August 15 அவைல் பண்ணிக்கலாம். அந்த டைமில் இவங்க ஆஃபர் போடுவாங்க. அப்போ மட்டும்தான் என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியும், இல்லைனா அது ரொம்ப காஸ்ட்லி. அதுக்கு பதிலாக அந்த டைமில் போயிட்டு அந்த ட்ரெஸ் இருந்துச்சுன்னா
பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல, நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுருவேன். அண்ட் இந்த ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. நைட் டைம் அண்ட் ஆல்சோ வந்துட்டு 2 பக்கமும் மரம் இருந்தாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். டக்குன்னு நான் அதை வீடியோ எடுத்துருவேன். நீங்கள் எல்லாருமே வந்துட்டு அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்கீங்க, சென்னைக்கு வெளியே தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களோட கமெண்ட்ஸில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ உங்களுக்குமே வந்துட்டு சென்னை ரோடெலாம் வந்துட்டு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. அதனால தான் ரோட் வியூவை வந்துட்டு நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப அழகாகவும் இருக்குது நைட்டில் பார்க்குறதுக்கு. அண்ட் வந்துட்டு நாங்கள் இப்போ போயிட்டுருக்கிறது வந்துட்டு வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மால்லாம் இருக்கு இல்லையா, அது கிராஸ் பண்ணி சின்னமலை ரோடு சைடாக தான் போயிட்டுருக்கோம். இந்த ஏரியாலாம் அவ்வளோ டிராஃபிக் இருக்குங்க. ஒர்க்கிங் டேஸில் ஒரு 8 மணி 9 மணி பார்த்தா, இதுவும் ஒர்க்கிங் டே தான். இது ரொம்ப நைட் ஆனதுனால கொஞ்சம் வண்டிங்க மட்டும் இருக்குது, இல்லைனா பயங்கர டிராஃபிக் இருக்கும். இது வந்துட்டு நாங்கள் டோக்கியோக்கு ஹாஸ்பிட்டல் போவோம் இல்லையா, அந்த ரூட் தான், தெரிஞ்ச ரூட் தான், எப்போவுமே போகிற ரூட் தான். இப்போ நீங்கள் ஒரு சிக்னல் பார்க்குறீங்க இல்லையா, இந்த சிக்னலுக்கு ஆப்போசிட்டில் போனோன்னா நம்ம வந்துட்டு அதே டெஸ்டினேஷன் சைடு போக முடியும். இப்படி போனாலும் போக முடியும். இப்படி போனால் சின்னமலை சைடு போவோம், அப்படி போனாலும் அதே தான். பட் கொஞ்சம் அப்படி போயிட்டு சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது வந்துட்டு இப்படி போயிட்டு சின்னமலை சைடு மெட்ரோட இது இருக்கும், மேலே மெட்ரோ இது இருக்கும். ஸோ அது கீழே நம்ம வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்களா டிராஃபிக் போலீஸ் பூத் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா செம்ம வண்டி பிடிப்பாங்க. எப்போவுமே அந்த சைடில் வந்துட்டு காரு பைக்கு எல்லாமே நிற்க வச்சுருப்பாங்க. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் இல்லையா, திருப்பி ரிட்டர்ன் வரும்போது வேறு ஒரு ஏரியாவில் வந்துட்டு எங்களோட வண்டியுமே பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அமுச்சு விட்டுட்டாங்க. இதுதான் வந்துட்டு சின்னமலை கிண்டின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுதான் அது. மெட்ரோக்கான பிளேஸ் இது. மெட்ரோ ஏறுறதுக்கு ட்ரெயினும் ஒன்று வந்துட்டு தான் இருக்குது. நான் உங்களுக்கு அது வந்துட்டு இந்த வியூவில், சைட் வியூவில் காமிக்கிறேன் உங்களுக்கு. மேலே பாருங்கள், மேலே வந்துட்டு ட்ரெயின் போயிட்டுருக்கு. நாங்கள் வந்துட்டு இது வரைக்கும் மெட்ரோ ட்ரெயினில் போனதே கிடையாதுங்க. நிக்கியுமே வந்துட்டு போனது கிடையாது. ஏன்னு தெரியல, ரொம்ப வருஷம் ஆச்சு மெட்ரோ ட்ரெயின் வந்துட்டு. பட் இன்னும் வந்துட்டு மெட்ரோவில் ஏறி எக்ஸ்ப்ளோர் பண்ணவே இல்லை. கண்டிப்பாக வந்துட்டு இந்த நைட்டில் வந்துட்டு இந்த மெட்ரோ ட்ரெயினை பார்த்த உடனே எங்களுக்கு ஒரு ஆசை வந்துடுச்சு, ஐயோ நம்மளும் வந்துட்டு மெட்ரோ ட்ரெயினில் போகலாம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நாள் நானும் நிக்கியும் டோக்கியும் வந்துட்டு மெட்ரோ ட்ரெயினில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்துட்டு ட்ராவல் பண்ணுற மாதிரி பார்க்குறோம். உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. டோக்கியோ கண்டிப்பாக எக்ஸைட் ஆவா, ஏன்னா மெட்ரோ ட்ரெயின் மேலே இருந்துட்டு கீழே பார்க்குறதுலாம் கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். அண்ட் நாங்கள் மயிலாப்பூர் ரீச் ஆகிட்டோம். இதான் ஃபேமஸ் சாய்பாபா டெம்பிள், மயிலாப்பூரோட ஐக்கானன்னு சொல்லலாம். நான் வந்துட்டு காலேஜ் டேஸ்லலாம் வந்திருக்கேன், 2013 வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து 2013க்கு முன்னாடி வந்ததுக்கப்புறமா வருது. இப்போ வந்து 2024 ஆகிடுச்சு, இவ்வளோ லாங் பேக். அண்ட் நிக்கியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தங்கியிருந்த சவேரா ஹோட்டலுக்கு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் வந்துட்டு பேசிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக, அவங்க எல்லாரையும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. நிக்கி வந்துட்டு எங்களை ஃபஸ்ட்டு உட்கார வச்சுட்டு அங்கே போயிட்டு எல்லாரையும் மீட் பண்ணிட்டு வந்துட்டார். அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு புதுசு தான். ஒன்லி அவரோட சூப்பர் பாஸ், அதாவது உன்னி சார் மட்டும்தான் வந்துட்டு நான் ஒர்க் பண்ணும்போது அவர் பாஸ் அங்கே இருந்தார். அவருமே வந்துட்டு மும்பையில் தான் இருப்பார். எப்பயாச்சும் ஒரு டைம் தான் வந்துட்டு சென்னை எட்டி பார்த்துட்டு போவாங்க. அவர் வந்தாலே ஆஃபீஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும். ரொம்ப ரெஸ்பெக்டட் பர்சன்னு சொல்லலாம். எல்லாருமே வந்துட்டு அவரை பற்றி பேசியிருக்காங்க. ரொம்ப வந்துட்டு சைலண்ட்டாக இருக்கும் ஆஃபீஸு. அண்ட் அவர் விசிட் பண்ணிவிட்டு போயிடுவார். அவர் மேக்ஸிமம் எங்களால் பார்க்கக்கூட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருக்கும். அவரையும் வந்துட்டு நான் நேரில் பார்த்தது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. ஏன்னா நான் அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வெரி லாங்காக அவரை நான் ஒரு தடவை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் என்கிட்ட வந்து பேசினார். நான் அங்கே ஒர்க் பண்ணும்போது வந்துட்டு இந்த சான்ஸ் எல்லாம் எனக்கு கிடச்சிருக்காது. நிக்கியோட ஒய்ஃபாக இருக்கிறதுனால எனக்கு மேபி இந்த சான்ஸ் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் நிக்கியோட எங்கே இருக்கிற சென்னையில் இருக்கிற பாஸ் இருந்தார், சதீஷ் சார். பாப்பாவெல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு செம ஃபன்னாக போச்சு. பாப்பா அவங்கக்கிட்ட போயிட்டாங்க, அதுக்கப்புறம் வரவே மாட்டேன்ட்டாங்க. எப்பவும் போல தான், யார் கூப்பிட்டாலும் போயிடுறாங்க. கொஞ்சம் நல்லா பாசமாக பேசினா போதும், அவங்க கூட வந்துட்டு போயிடுறா. எனக்கு அதுவே கொஞ்சம் பயமாக இருக்குது இப்போ இருக்கிற சென்னையில் இப்போ இருக்கிற கண்டிஷனை பார்த்தா. பட் ரொம்ப ஹாப்பியாக ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிக்கியோட ஃப்ரெண்ட் வந்துட்டு சௌமியா, அவங்கள பார்த்துருந்தோம். எல்லாருமே ஒரே கிரேட் தான். அவங்க வந்துட்டு தெலுங்கு. ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அவங்க என்கிட்ட வந்துட்டு தெலுங்கில் கம்யூனிகேட் பண்ணாங்க. ஏன்னா நான் நிக்கியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா என்னோடய மதர் டங்கையும் எனக்கு வந்துட்டு மறந்து போகிற அளவுக்கு நான் அந்த தெலுங்கு லாங்குவேஜ் பேசுகிறதுக்கான சுச்சுவேஷனே எனக்கு வந்துட்டு வர மாட்டேங்குது. ஸோ யாராச்சும் வந்து என்கிட்ட தெலுங்கில் பேசிட்டாங்கன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவேன். அண்ட் நிக்கி வந்துட்டு நெக்ஸ்ட் டே பிக் டேக்காக வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்காரு. ஒரு ப்ளூ ஜீன் எடுத்துகிட்டு அயன் பண்ணிகிட்ருக்காரு.
நிக்கியோட கெட் ரெடி வித் மீ நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம். ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்கிறது, கேராக சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்காரு. ரொம்ப எக்ஸைட்டாகவும் இருக்கார் போகிறதுக்காக. பார்த்து பார்த்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டுருக்காரு. நார்மலாகவே நிக்கி இப்படி தான் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆவார். பட் இன்றைக்கி வந்துட்டு இன்னும் ரொம்ப வந்துட்டு ஷூஸ்லேருந்து எல்லாமே வந்துட்டு கேர் பண்ணி ரெடி ஆகிட்டுருக்காரு. மார்னிங் ரொம்ப சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சு. ஏன்னா இங்கேருந்து 8 மணிக்கெலாம் வந்துட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாருமே ரீச் ஆகிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் சீக்கிரமாக போகணுன்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டுருக்காரு. கோடு வந்துட்டு காலர் ஒயிட் டிஷர்ட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் நிக்கிக்கிட்ட இந்த டிஷர்ட் இல்லாதனால புதுசாக வாங்கியிருந்தாங்க. நிக்கிக்கு வந்துட்டு இந்த காலர் டிஷர்ட்லாம் பிடிக்காது, ரவுண்ட் டிஷர்ட் தான் பிடிக்கும். பட் ஆஃபீஸில் இப்போ வந்துட்டு கொஞ்சம் கேஷுவல் டேஸில் கூட இந்த மாதிரி காலர் டிஷர்ட்ஸ் தான் போடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் வந்துடுச்சு. அதனால் வந்துட்டு ஒரு 2-3 கலர் மட்டும் வச்சுருக்காரு. டிம்கி கொடுக்குற டைமில் டிம்கி கொடுத்துட்டு அவருடைய இஷ்டத்துக்கு போட்டு போயிடுவார். அண்ட் மற்ற டைம்லலாம் வந்துட்டு இந்த மாதிரி காலர் டிஷர்ட்ஸ் வந்துட்டு ஒரு 2-3 கலர் வாங்கி வச்சுருக்காரு. பட் ஒயிட் வாங்கலை, அதனால் இப்போ வந்துட்டு வாங்க வேண்டிய ஒரு நிலைமை ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெட்செட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பர்ஸு, அப்புறம் வந்துட்டு கிளாஸஸ் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஷூஸ் வந்துட்டு நான் தான் அவருக்கு தொடச்சி கொடுத்தேன். ஆக்சுவலி ஒரு ஷூ வாங்கியிருந்தார். பட் அந்த ஷூ வந்துட்டு சைஸ் வந்துட்டு ரொம்ப பெருசாகிடுச்சு. ரொம்ப நாளாக அவர் காட்டில் ஆட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த ஷூ தான். சரி பிக் டேவாச்சே, இதுக்கப்புறமா வரப்போகுது இந்த டே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாங்க சொல்லியிருந்தேன். பட் அது வாங்கினாரு, லூஸாக இருந்தனால போட முடியல. அதனால் அவரோட பழைய ஷூவே வந்துட்டு நான் ஃபுல்லாக தொடச்சி கொடுத்துட்டேன். சார் ரெடி ஆகிட்டு பக்காவாக போயிட்டுருக்காரு. எப்படி இருக்குது அவரோட லுக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு வண்டி வந்துட்டு எடுத்துகிட்டு போகலை, ஏன்னா ஆஃபீஸ்க்கு போகல, டைரெக்டாகவே அவங்க வந்துட்டு லீலா பேலஸ்க்கு தான் போக போகிறாங்க. அண்ட் திருப்பி வரும்போது அவரோட பாஸோட வண்டியில் தான் வர போகிறாங்க. அதனால அவர் வண்டி கொண்டு போகல, கேப் புக் பண்ணார். கேப் புக் பண்ணது என்ன ஆச்சுன்னா, என்கிட்ட தான் ஃபோன் கொடுத்துட்டு போனார். ஒரு நிமிஷம் இருக்குன்னு இருந்துச்சு. சரி நான் ஃபோன் வச்சுட்டு ஏதோ ஒரு வேலையாக போனேன். திருப்பி வந்து பார்த்தா அந்த ஆள் வந்துட்டு போயிட்டாரு, கோச்சிக்கிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருந்துச்சு, வந்தார், நின்னார். இவங்க பால்கனிலேருந்து அவருக்கு கையை ஆட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவர் வந்துட்டு யூட்டர்ன் எடுத்துகிட்டு திருப்பி போயிட்டார், பிக்கப் பண்ணல. அப்போ மறுபடியும் வந்துட்டு கேப் புக் பண்ணி இப்போ வந்துட்டு போயிட்டுருக்காரு. யாரெல்லாம் நிக்கியோட சன்கிளாஸஸை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கிளாஸ் அவ்வளோ காமெடியாக இருக்குது. எப்படி தான் இப்படிலாம் செலக்ட் பண்ணுறாருன்னே தெரியல. பயங்கர வந்துட்டு கண்ணாடி பைத்தியம் அவர். நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துட்டு வாங்கி வைப்பார், என்னன்னு தெரியாது. கொஞ்சம் டல்லாகவும் போச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது இதுதான். டோக்கியோக்கு வந்துட்டு ஃபீவர் வந்துச்சு. எப்படி வந்துச்சுன்னே தெரியல. மார்னிங் எழுந்திரிக்கும் போதே அவளுக்கு ஃபீவர் வந்துச்சு. பட் நிக்கிக்கு வந்துட்டு தெரிய வேணாம், அவரே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக அவரோட பிக் டேக்காக போயிட்டுருக்காரு. ஸோ கஷ்டப்பட வேணாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் சொல்லலை, இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு செட்டில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. சிஎஸ்கே வந்தாங்கன்னா இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணுவாங்களாம். அதான் இங்கே விசில் போட்டு வச்சுருக்காங்க. லாஸ்ட் இயர் சேம் இந்த அவார்டு ஃபங்க்ஷன் டைமில் அவங்க இங்கே இருந்திருக்காங்க. பட் இப்போ வந்துட்டு அவங்க இப்போ வேறு இடத்துல விளையாடிட்டு இருக்காங்க. இந்த இடம் தான் அந்த ஹோட்டலோட ட்வின் டவர் மாதிரி இருக்கும். அதோட மிடில் இருக்கிற இடம் தான் இது. 2 சைட்லேயுமே பில்டிங்கு, அப்புறம் நடுவில் வந்து இந்த வாட்டர் ஃபவுண்டைன்ஸ் மாதிரி இருக்கும். இங்கே தான் அந்த விசில் போடுன்னு போட்டுட்டு அந்த ஒரு செல்ஃபி ஏரியா மாதிரி போட்டிருக்காங்க, ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. இங்கே தான் சிஎஸ்கே டீம் தங்குவாங்க. அவங்க வந்து நேற்று மேட்ச் மீன் வேறு இடத்துல இருக்கிறதுனால இங்கே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் எனக்கு பார்க்க முடியாமல் போயிடுச்சு. பார்த்தீங்கள, எல்லாருமே வந்து செல்ஃபி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் இது வந்து என்ட்ரி, அந்த என்ட்ரன்ஸு ஒரு ஹைட்டு மாதிரி மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். மெயின் கேட்லேருந்து உள்ளே வர்ற இடம் தான் இது. நிறையா ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு செட் பண்ணி நிறையா எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப பழைய ஒரு ஹோட்டலுங்க, சென்னையில் இருக்கிற ரொம்ப பழைய ஹோட்டல்ஸில் ஒரு ஹோட்டல் இது. நிக்கி வந்துட்டு போயிட்டு திருப்பி வர்றதுக்குள்ளே எப்படியாச்சு டோக்கியோவை செட்டில் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஃபீவர் வந்துட்டு 102 இருந்துச்சு. அதனால் வேறு வழி இல்லாமல் பேராசிட்டமல் 120 வந்துட்டு 5 ml வந்துட்டு கொடுத்தேன். அதனோட எம்ஜி வந்துட்டு 120, பட் 5 ml நம்ம கொடுக்கலாம். ஸோ 5 ml வந்துட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக 2 hours ஒன்ஸ் உடம்பு இந்த மாதிரி தொடச்சி தலையில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிளாத்தோ இல்லை இந்த மாதிரி ஒரு வெட் டிஷ்யூஸ் வச்சுட்டு அதில் வந்துட்டு நிறைய தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி விட்டோன்னா ஃபீவர் வந்துட்டு கம்மியாகும். இந்த ஒரு நிமிஷத்துக்காக நான் ரொம்ப வருஷமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க. நான் அவார்டு வாங்க போகிற அந்த
நிமிஷம்தான் இது. அவார்டு வாங்கிட்டேன். ஜெம் ஆஃப் தி இயர் அவார்டு தான் வருஷம் தருவாங்க. ஓகே, பெஸ்ட்டு பெர்ஃபார்மருக்கு தருவாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்தோம். ஓகே, என்னோடய கொலீக்ஸு சதீஷ் சார், சௌமியா, சக்தி, பாலா, சதீஷ் எல்லாருமே இருந்தாங்க. ஓகே, இது வந்து பார்ட்டி ஹால். இங்கே தான் வந்து கான்ஃபரன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் வந்து ஒரு பேண்டு வந்து ப்ளே பண்ணுவாங்க ஃபஸ்ட் ஒரு 2-3 ஹவர்ஸு. நேற்று வந்து பார்த்தோன்னா இந்த டைம் வந்து பார்த்தோன்னா மக்கான்னு ஒரு பேண்டு தான் வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே, அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ட்ரை பண்ணுறாங்க. கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அவங்களோட இன்னும் அந்த டெம்போ எல்லாம் கரெக்டாக ஆகுதா இல்லையா செக் பண்ணுறாங்க. கிட்டார் செக் பண்ணுறாங்க, ட்ரம் செக் பண்ணுறாங்க. இங்கே வந்து எல்லாமே இந்த ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் மாதிரி ரவுண்ட் டேபிளாக போட்டு விடுவாங்க. நம்ம வந்து குரூப்பாக போயிட்டு உட்காரலாம். எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 o'clock வந்து கான்ஃபரன்ஸ் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பிரேக்கு 7 o'clock தான் வந்து இது ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஓகே, அது வரைக்கும் நாங்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுறது எல்லாமே வந்து செக் பண்ணி நாங்களும் அது பார்த்து அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்து உட்காந்துட்டு இருந்தோம். அந்த டைமில் எடுத்த வீடியோஸ் தான் இதெல்லாம். இவங்க வந்து மக்கான்னு வந்து மக்கள்ன்ற ஒரு கான்செப்டில் தான் அவங்க வந்து இவங்க பேர் வச்சுருக்காங்களாம், மக்கான்னு சொல்லிட்டு. லீட் வோக்கல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா மலையாளிஸ் தான். ஆனால் அவங்க வந்து நல்லா அவங்களோட தமிழாக இருக்கட்டும், நீங்களே வந்து இந்த வீடியோஸில் பார்க்கலாம், கேட்கலாம். அவங்க வந்து தமிழாக இருக்கட்டும், மலையாளமாக இருக்கட்டும், ஹிந்தியாக இருக்கட்டும், தெலுங்குவாக இருக்கட்டும், கன்னடாவாக இருக்கட்டும், எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து சாங்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து நல்லா என்ஜாய் பண்ண வச்சாங்க. இது வந்து பார்த்திங்கள, இது வந்து லீலா பேலஸோட ரிசப்ஷன். இங்கே தான் வந்து உள்ளே வந்த உடனே வந்து செக்கிங் எல்லாம் பண்ணணும். செக்கின்லாம் பண்ணுறதுக்கு இதுதான் இடம். ரொம்ப பழைய ஒரு ஹோட்டல். ஐ மீன் இதோட ஹிஸ்டரியே வந்து ரொம்ப பழசு. சென்னையில் நிறையா வந்து இந்த மாதிரி பழைய ஹோட்டல்ஸ் இருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ஹோட்டல் இன் சென்னை இஸ் லீலா பேலஸ், விச் இஸ் இன் மயிலாப்பூர். ஓகே, பார்ட்டி ஹால் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஓகே, வி ஆஸ் அன் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பெரிய ஆர்கனைசேஷன். ஓகே, இந்தியாவில் எல்லா இடத்துலையும் வந்து எங்களுக்கு பிரான்ச் இருக்குது. ஸ்ரீராம் ஃபினான்ஸுக்கு பிரான்ச் இருக்குது. ஓகேவா, அதில் ஒரு குரூப் தான் வந்து நொவாக் குரூப்ன்றது. நொவாக் வந்து உங்களோட கஸ்டமர் சப்போர்ட்டாக இருக்கட்டும், டெக் சப்போர்ட்டாக இருக்கட்டும், வெப்சைட் டெவலப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பண்ணுறது வந்து நொவாக் டெக்னாலஜிஸ் தான். அந்த நொவாக் டெக்னாலஜிஸில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இட்ஸ் அ ஸ்ரீராம் குரூப். ஓகே, இந்த ஆர்கனைசேஷனில் வந்து நான் 9 years வேலை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ எல்லாருமே அப்பப்போ கேட்பாங்க, ஏன் வந்து 9 years வந்து ஒரே இடத்துலையே வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு. பிகாஸ் மை ஆர்கனைசேஷன் ஹஸ் given me everything. அதனால தான் வந்து நான் இங்கே ரொம்ப வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன். அப்பப்போ எனக்கு என்னோடய ரெக்கக்னிஷன் என்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக கிடச்சிட்டு இருந்துச்சு. அவங்களோட இன்ட்ரோடக்ஷனுங்க, அந்த பேண்டோட இன்ட்ரோடக்ஷன் தாங்க இது. ஓகே, அவங்க அவங்களோட ட்ரூப்போட பேண்டோட சாங்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன்ல, அந்த ரவுண்ட் டேபிள் மாதிரி உட்காந்துலாம் நாங்கள் டீமாக உட்காந்துட்டு இருந்தோம். அவங்க வந்து ஸ்நாக்ஸு, மாக்டெயில்ஸு இதெல்லாம் சர்வ் பண்ணுவாங்க. நம்ம அதை என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் பேண்டோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம். லைட் ஒர்க்ஸ் எல்லாம் செம்மையாக போட்டுட்டு இருந்தாங்க. ஆளுங்க வந்துட்டு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்காங்க. ப்ரோக்ராம் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஓகே, நிறைய சாங்ஸ் மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா செம்மையாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. லைட் ஒர்க்ஸ் எல்லாம் போட்டு அவங்களோட ட்ரெஸ் கோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கல்ல, செம்மையாக இருந்துச்சு. கலராக வந்து கோட் ஷூட்லாம் போட்டு ஓகே செம்மையாக போட்டிருந்தாங்க. ஓகே, நீங்கள் அந்த பேக்ரவுண்டில் வந்து அவங்களோட பேண்ட் பேர் வந்து நீங்கள் பார்க்கலாம், மக்கா. தமிழ்லேயே எழுதியிருக்காங்க மக்கான்னு சொல்லி. திருப்பி அவங்களோட இதுக்கு முன்னாடி அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட லீட் வோக்கல் ஃபீமேல் வோக்கல் வந்து அவங்களோட வாய்ஸ் செக் பண்ணுறாங்க.
ஓகே, இது வந்து இந்த சாங் வந்து அடடா மழடான்ற சாங் வந்து தமிழில் சாங் வந்து அவங்க ப்ளே பண்ணாங்க. ப்ளே பண்ணும்போது அந்த எஃபெக்ட் மழை எஃபெக்ட் போட்டு வந்து அந்த சாங் போட்டாங்க. செம்மையாக இருந்துச்சு. ஒருத்தர் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு. ஃப்ரெண்டில் போய் டான்ஸ் எல்லாம் ஆடி செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காரு. இந்த ஆர்கனைசேஷன் வந்து வருஷம் வந்து எம்ப்ளாயி ஓரியன்டேஷனுக்காக நிறையா வந்து அவங்க தே யூஸ் டு ஸ்பெண்ட் a lot of activities like this that is actually needed. நம்ம வந்து எம்ப்ளாயீஸ் நீங்கள் இந்த ஆர்கனைசேஷனில் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், நிறையா வந்து ஆளுங்க வந்து டென்யூர்டாக இருப்பாங்க, ரொம்ப வருஷமாக இங்கேயே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. சின்ஸ் பிகாஸ் ஆஃப் அவங்க இந்த எம்ப்ளாயி ஓரியன்டேஷன் அவங்களோட எம்ப்ளாயீஸை வந்து இது பண்ணுறதுனால தான் வந்து கரெக்டாக வந்து சப்போர்ட் பண்ணுறதுனால தான் வந்து நிறைய பேர் இவ்வளோ நாளாக வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்றது என்னோட ஒரு தாட் ப்ராசஸ். ஃபீவர் வந்துடுச்சுன்னா இந்த மாதிரி வந்துட்டு தண்ணியில் நல்ல ஒரு துணியை காட்டன் துணியை நனைச்சி இந்த மாதிரி நெஞ்சில் முதுகில் அக்கில் நெத்தியில் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு அடிக்கடி ஒரு 2 hours ஒன்ஸ் தொடச்சோனாலே நமக்கு மேக்ஸிமம் ஃபீவர் வந்துட்டு செட்டில் ஆகும். 100க்கு மேலே போச்சுன்னா தான் நான் வந்துட்டு பேராசிட்டமலே கொடுப்பேன். கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு ஒரு 99 ஃபீவர் வர இருந்துச்சுன்னா நான் வேகம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிவிடுவேன். இது எனக்கு அப்போலோவில் தான் சொல்லி கொடுத்தாங்க. இவளுக்கு பயங்கர ஃபீவர் வரும்போது இந்த மாதிரி தான் அவங்க வந்துட்டு 1 hour ஒன்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு தொடச்சிக்கிட்டே இருந்தாங்க. அதனால அவளுக்கு நல்ல ஃபீவர் செட்டில் ஆச்சு. இந்த ஒரு மெத்தடை வந்து நான் அவங்கக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். அண்ட் நிக்கி வந்துட்டு 2 மணிக்கு வந்தாருங்க. 2 மணி வரைக்கும் டோக்கியோ முழிச்சிட்டு இருந்து அவங்க அப்பாவை ரிசீவ் பண்ணால் ஃபீவரும் வந்துட்டு அவளுக்கு செட்டில் ஆகிடுச்சு. நல்ல வேலை. அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு அவளுக்கு ஃபீவர் வந்த விஷயமே தெரியாது. மார்னிங் எழுந்திரிக்கும் போது தான் நான் அவளுக்கு ஃபீவர் வந்துச்சு போச்சு அப்படின்ற விஷயத்தையே நான் சொன்னேன். ஏன்னா அவர் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அவரோட மூடை ஸ்பாயில் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக தான். அண்ட் ஆல்சோ டோக்கியோ வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவாள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு. அதனாலேயே எனக்கு ரொம்ப ஈஸி அவளை வந்துட்டு இதுலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கும். அதுக்கப்புறம் டோக்கியோட ஹெல்த் இஷ்யூஸ் பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறோம். எதுக்காகன்னா நீங்களும் வந்துட்டு ஒரு அவேர்னஸோடு இருப்பீங்க அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக. அண்ட் வந்துட்டு டோக்கியோவை இவ்வளோ லவ் பண்ணுறீங்க, ஸோ அவளை பற்றி உங்களுக்கு தெரியலனா எப்படி அப்படின்றதுக்காகவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எங்களோட சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. பாய் பாய்.